ஒன்றிய அரசுக்கான நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு எப்படி பறவைகள் வருமோ அதே போல தேசிய பாஜகவிலிருந்து குறிப்பாக பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், ஸ்மிருதி இரானியாக இருக்கட்டும், அனுராக் தாக்கூர் ஆகட்டும், ஜேபி நட்டாவாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருவராக தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு அவங்க வரும்போது அவங்க நடத்துகிற அந்த மீட்டிங்கில் மக்கள் கலைஞ்சு போகிறதா இருக்கட்டும், அதே போல் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ரோட் ஷோவுக்கு மக்கள் கூடாததாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொரு முறையுமே இவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்தும் கூட நாங்கள் உங்களை ஏற்க மாட்டோம்னு சொல்லியும் கூட வெட்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க இந்த தேசிய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களிடம் அசிங்கப்படக்கூடிய இந்த தேசிய பாஜகவிற்கு ஒரு தரமான ஒரு பதிலடியை தமிழ்நாடு மக்கள் ஒரு சம்பவமே பண்ணியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கர்நாடக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் பெங்களூர் முழுவதும் ஒட்டப்பட்டுச்சு. அந்த போஸ்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணும் விதமாக பேசிஎம் அப்படின்ற ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அந்த போஸ்டரில் அப்போது கர்நாடக முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மையோட புகைப்படமே கியூஆர் கோடாக ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதாவது 40% கமிஷன் வாங்கக்கூடிய கர்நாடக பாஜக அரசு அப்படின்றதான் அந்த போஸ்டர் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்துச்சு. அதே போல தான் மத்திய பிரதேச தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50% கமிஷன் வாங்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லி சிவராஜ் சிங் சவுகானுடைய பாஜக அரசை அம்பலப்படுத்தும் விதமாக ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அது போன்பே அப்படின்ற பெயரை போட்டு சிவராஜ் சிங் சவுகானுடைய போட்டோவையே கியூஆர் கோடாக பயன்படுத்தி போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க அந்த மக்கள். இப்படி கர்நாடகாவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இந்த போஸ்டர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒட்டக்கூடிய இந்த போஸ்டர் என்பது அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வீடியோவும் ப்ளே ஆகுது. அந்த வீடியோ என்பது பிரதமர் மோடியை அம்பலப்படுத்தும் விதமாக இருக்குது. அப்படி என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குன்னு கேட்குறீங்களா? ஜி போஸ்டர். அதாவது ஜிபே கிடையாது. ஜி அப்படின்னா என்னது? ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியை கூட நம்ம செல்லமாக எப்படி அழைப்போம்? ஜி அப்படின்னு சொல்லி தான் அழைப்போம். அப்படிப்பட்ட அந்த ஜி அப்படின்ற பேரில் ஜிபே அப்படின்ற ஒரு போஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டிருக்குங்க. இந்த போஸ்டரில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? பிரதமர் மோடியோட புகைப்படத்தையே கியூஆர் கோடாக மாற்றி அந்த போஸ்டரில் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த போஸ்டர் கீழே என்ன வாசகம் எழுதியிருக்கு அப்படின்னா, ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டப்பட்டிருக்கு. இந்த போஸ்டரை ஒட்டினது யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த கட்சியும் பொறுப்பேற்களோ அந்த போஸ்டர்லையுமே அந்த தகவல் இல்லை. ஆனால் இந்த போஸ்டரை திமுக தான் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசிய மீடியாக்களுமே தங்களுடைய விவாதங்களில் பேசிட்டு வர்றாங்க. இந்த போஸ்டரில் இருக்க பிரதமர் மோடியோட புகைப்படத்தை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுதுங்க. அந்த வீடியோவில் என்ன தெரியுமா இருக்குது? எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக பிரதமர் மோடி எப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, 7.5 லட்சம் கோடி அளவுக்கு பாஜக ஊழலை பண்ணாங்க தெரியுமா? சிஏஜி ரிப்போர்ட் கூட அதை விரிவாக அம்பலப்படுத்தி இருந்தாங்க. அந்த தகவலும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, கார்பரேட்டுக்கு கோடிக்கணக்கில் கடன்களை தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் அந்த ஒன்றிய பாஜக அரசு சலுகை பண்ணுச்சு அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் ப்ளே ஆகுதுங்க. இப்படி ஒன்றிய பாஜக அரசுடைய குறிப்பாக பிரதமர் மோடியோட ஒட்டுமொத்த ஊழல்களையுமே இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. இந்த போஸ்டர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போஸ்டரை இன்னைக்கு தேசிய மீடியாக்கள் அனைவருமே பாருங்கள், தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியை ஜிபே அப்படின்ற பேரில் போஸ்டரை ஒட்டியிருக்கிறாங்க, இது திமுக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த போஸ்டர் எப்போ ஒட்டப்பட்டுச்சு அப்படின்றதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் தென் சென்னையில் ரோட் ஷோ நடத்தினார். அது மட்டும் கிடையாது, மேட்டுப்பாளையத்திலும் சரி வேலூர்லையும் சரி ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருந்தார். இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து போன மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர்னு இந்த போஸ்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா பிரதமர் மோடியோட வாய் தாங்க காரணம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், வேலூரில் அவர் கார் போகும்போது சுற்றி அவர் வரவேற்க கூட ஆள் இல்லை. அவருடைய ரோட் ஷோ தென் சென்னையில் எப்படி பல்ப் வாங்குச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் 1 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தார். அதாவது குஜராத்தாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ரோட் ஷோ முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் பிரதமர் மோடி. நான் அங்கெல்லாம் 1 மணி நேரம் கொடுத்தேன், அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலாகவே என்னை ரோட் ஷோ பயன்படுத்திட்டாங்க, உங்களுக்கு நான் 1 மணி நேரம் தரேன், என்னை நல்லா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடி தமிழிசைக்கிட்டே அண்ணாமலைகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரோட் ஷோ எடுத்துக்கின்ற கால அளவு எவ்வளோ தெரியுமா? வெறும் 40 நிமிஷம் தான். 20 நிமிஷம் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த தமிழிசை அண்ணாமலையும். ஏன் தெரியுமா? எவ்வளவு நேரம் தான் பிரதமர் மோடி பாவம் சபத்தையும் வெறும் ரோட்டையும் பார்த்து கையை சேர்ப்பார், ஆளே இல்லை, வண்டியை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ஓட்டி 40 நிமிஷத்துலேயே ரோட் ஷோ முடித்த கதையெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். இப்படி பல்ப் வாங்கக்கூடிய ரோட் ஷோவை நடத்தின பிரதமர் மோடி வேலூரில் போய் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? அதாவது ஊழலுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி எடுத்தால் அது திமுக தான், ஸ்டாலினோட குடும்பம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே
கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஊழலை தடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க ஊழலை காப்போன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாடு 5Gயில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனால் திமுக 2G ஊழல் பண்ணியிருக்கு, திமுகவும் காங்கிரஸும் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி. இப்படி ஊழல் கட்சிகள் சொல்லி திமுகவையும் காங்கிரஸையும் பிரதமர் மோடி சொல்லிட்டு மறுநாள் தான் பிரதமர் மோடி ஒன்றும் யோக்கியம் கிடையாதுங்க, பிரதமர் மோடி பண்ண ஊழல்கள்லாம் பாருங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் ஜிபே அப்படின்ற போஸ்டரை ஒட்டி ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியையும் ஒன்றிய பாஜக அரசையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள். இந்த போஸ்டர் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தேசிய அளவில் மிகப்பெரிய பிரபலமாகிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த தேசிய மீடியாக்கள் அத்தனையுமே பிரதமர் மோடியை பாருங்க போஸ்டர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி செய்தி போட, ஆக இது நல்ல ஐடியாவாக இருக்கு, இதையே நம்ம மாநிலத்தில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அனைவருமே இந்த மாதிரி போஸ்டரை நம்மளும் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு வர்றாங்களாம். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் ட்விட்டரில் ஒரு பதிவே போட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி ராஜஸ்தானில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? ஊழல்வாதிகளை எல்லாம் நான் ஜெயிலில் அடைப்பேன், இது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த பிரதமர் மோடியே எவ்வளவு பெரிய ஊழல்வாதி தெரியுமா? PayPM, அதாவது #PayPM அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி 4 வழியில் பிரதமர் மோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு எழுதியிருக்கிறாருங்க. அந்த 4 வழி என்ன அப்படின்னா, ப்ரீபெய்டு பிரைப்ஸ், போஸ்ட் பெய்டு பிரைப்ஸ், போஸ்ட் ரைடு எக்ஸாஷன், அதே போல் ஃபார்சி கம்பெனிஸ். இந்த ப்ரீபெய்டு பிரைப்ஸ் அதாவது ப்ரீபெய்டு ஊழல், இதுக்கு அவர் என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காரு? ஜண்டோடு தண்டாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, டொனேட் அண்ட் கெட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு டொனேஷன் கொடு, உங்களுக்கு நாங்கள் டெண்டரை கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரீபெய்டு ஊழல். சரி, போஸ்ட் பெய்டு ஊழலுக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தேகாலோ ரிஸ்வத் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, டேக் கான்ட்ராக்ட் கிவ் பிரைப், அதாவது உனக்கு நான் கான்ட்ராக்டை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ லஞ்சத்தை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போஸ்ட் பெய்டு ஊழல். அதே போல் போஸ்ட் ரைடு எக்ஸாஷன், அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இடி மற்றும் ஐடி ரெய்டு மூலமாக வசூல் வேட்டை மோடி அவர்கள் பண்ணார்ல, அதை வந்து குறிப்பிடுறாரு. 4வது ஃபார்சி கம்பெனி. இந்த ஃபார்சி கம்பெனி அப்படின்னா போலி கம்பெனிகள் மூலமாக பிரதமர் மோடி அரசு எப்படியெல்லாம் ஊழல்களை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் இந்த எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக மட்டும் இந்த 4 வழியான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி PayPM அப்படின்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவாக போட்டிருக்காரு. இந்த ட்விட்டர் பதிவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டப்பட்ட இந்த ஜிபே போஸ்டர் தாங்க. இந்த ஜிபே போஸ்டரை ஒட்டி நேற்றைக்கு அதை முழுவதும் வட இந்தியாவில் தேசிய மீடியாக்கள் பிரபலப்படுத்த இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே இதையே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. குறிப்பாக #PayPMன்றது மூலமாக பிரதமர் மோடி எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக எந்த அளவுக்கு ஊழல்களை பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினருமே ட்விட்டர் பக்கத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க.